வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நாங்க இந்தியா கூட்டணிக்கு இந்திய அளவில் தலைமை தாங்குறோம். அந்த கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம். எங்க கட்சி மேலிடத்திலிருந்து நேற்று பேசி சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு இரு முறை பேசி எத்தனை தொகுதிகள் என்று நிர்ணயம் செய்வோம். மற்றவங்க கருத்துக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. அவங்க கிட்ட கருத்து கேட்கறா, நீங்க கருத்து கேளுங்க. நான் சொன்னது எங்களுடைய மேலிடம் நேற்று பேசியிருக்காங்க. எத்தனை தொகுதிகள் என்பதை விரைவில் நிர்ணயம் செய்வார்கள். அதுக்கப்புறம் எந்த தொகுதியும் நிர்ணயம் செய்வார்கள். I have not paid attention. I have not listened to his speech. Neither have I paid any attention to his speech. So perhaps when I read what he has said, then I can comment. But I am in no position to comment because I did not pay any attention to his speech. நான் அந்த பேச்சை பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அதனால எனக்கு தெரியாது என்ன பேசினாங்கன்னு. நாளைக்கு பத்திரிகையில பேசினது என்னன்றதை படிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் யாராவது கருத்து கேட்டாங்கன்னா கருத்து. அது பாருங்க, இறந்து போனவங்க இல்லைன்னா இடம் மாறினவங்க, அதை தவிர்த்து வேற யார் பேரையா நீக்கி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் ப்ரொவிஷன் இருக்கு. அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெரும்பாலான இடத்துல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்றும் வரல. மற்ற மாநிலங்களில் வர மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் கம்ப்ளைண்ட் வரல. பேரை நீக்கினதுனால இருக்கிறவங்க எங்களுக்கு போன தேர்தலில் வாக்களித்தோம், இன்னும் அதே இடத்துல தான் வசிக்கிறோம், எங்க பேரை நீக்கிட்டாங்கன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு எல்லா கட்சிகளும் முனைப்போடு இருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். கூட்டணி பெரிய கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் எப்பவுமே பெரிய கூட்டணிக்குன்னு ஒரு தனி மவுஸ் உண்டு. அவர்கள் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். சொல்றேன், ரொம்ப வெற்றிகரமாக சாதுரியமாக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல பெரிய கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். பெரிய கூட்டணி அமைத்ததால் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாய்ப்புக்கு நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. As I said, I have not paid any attention to what he said. Already from all the meetings he has said that he can say what I am not paying any attention to what he has said. I have not paid any attention to what he has said today. I have considered that his party will get considerable votes, but those votes might not translate to seats. That's what I have said previously, and I still hold my position on that. But I have paid no attention to his speech today. Okay, thank you. Right, thank you.